தியானம் என்றாலே என்ன என்று தெரிய முற்படாமலே அதனுடைய முறைகளை எத்தனை வகைகளில் நாம் கையாளுகிறோம் என்று ஈஸ்வர பற்றுதலை மேற்கோள் காட்டி தியானத்தில் எப்படி அமர்வது, சுவாச நிலையை எப்படி ஒருநிலைப்படுத்துவது என்றெல்லாம் சிந்தித்து தன்னை மறந்து அமரும் நிலைதான் தியான நிலை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் ஒரு சிலர் தன்னை மறந்து அமர முடியாமல் எண்ண சிதறல்கள் வருகின்றதே, ஒரே எண்ணத்தில் எப்படி இருப்பது, ஒரே எண்ணத்தை எப்படி கொண்டு வருவது என்ற எண்ணத்திலும் தியானம் இருப்பதை இப்படி ஒரு நிலையில் கொண்டு வருவதற்காகத்தான் தியானம் இருக்கிறோம் என்று எத்தனை நிலைகள், எது தனக்கு உகந்தது என்று தெரியாமலே இன்னும் பலர் இருக்கின்றார்கள். ஆக வாழ்ந்திடும் காலமெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு கடைசி காலத்தில் இன்னும் என் மனது ஒருநிலைப்படுத்த முடியவில்லை, என்னுடைய எண்ணங்கள் சிதறிக் கொண்டிருக்கின்றது, ஆக தியானம் என்னால் இருக்க முடியவில்லை, ஆக ஜெபம் என்றால் என்னவென்றே இன்னும் புரியவில்லை என்றெல்லாம் எத்தனை பேர் அவதிப்படக்கூடிய நிலைகளை இங்கே கேள்வியாக எழுப்பி என் வழியில், அதாவது ஈஸ்வரப்பற்று அவரே சொல்லுகின்றார், என் வழியில் தியானம் என்பது என்ன என்றால் நம் நினைவிலும் கனவிலும் எந்த நிலையிலும், எந்த நிலை என்னும் பொழுது நம் வாழ்க்கை நிலையிலும் நாம் செய்யும் வேலை நேரத்திலும் நம்முடனே அந்த ஈஸ்வரன், அந்த ஆண்டவன் உள்ளான். ஆண்டவன் என்றுமே என்னுள்ளே இருக்கின்றான், அவனுடன் தான் நான் இருக்கின்றேன். அந்த எண்ணம் மட்டுமல்ல, இருக்கிறான் என்ற எண்ணத்திலே, தனக்குள் அந்த எண்ணத்திலேயே இருந்தால், அப்படி எண்ணிக்கொண்டே இருந்தால் அதுதானப்பா தியான நிலை என்று சொல்லுகின்றார். ஆக பூஜை செய்வதோ கோவிலுக்கு செல்வதோ இதையெல்லாம் மனதை அமைதிப்படுத்த, நாம் நம்முடைய நிலைகளை சீராக்க ஆண்டவனை நாம் எண்ணி பழகுவதற்குத்தான் இதை வைத்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் சில விளக்க உரைகளையும் கொடுக்கின்றார்கள். நமது உயிர்தான் கடவுள் என்றாலும் அந்த உயிர் அணுவிற்கு, உயிர் ஆன்மாவிற்கு எப்படி ஊட்ட சக்தியை கொடுப்பது என்பதை இதுபோன்று உணர்ந்த சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் நாம் ஆலயத்திற்கோ அல்லது தியானத்திலோ நாம் அமரும் பொழுது நம் நிலைக்கு அந்த சித்தர்கள் வருகின்றார்கள். அவருடைய பரிபூர்ண ஆசிகளை நாம் பெற முடியும். ஆக நாம் அந்த தியான நிலையில் ஞானியில் காட்டிய வழியில் நாம் சுவாசிக்கும் பொழுது உயர்ந்த அணுக்கள், உயர்ந்த உணர்வுகள் நம் மூச்சிலே கலக்கின்றது, நல்ல அணுக்களாக நமக்குள் கிடைக்கப் பெறுகின்றது. அதே சமயத்தில் சிறுக சிறுக நம்முடைய உயிரிலும் இது சேர்க்கப்படுகின்றது. இந்த சிறுக சிறுக அந்த உணர்வு சேர்க்க சேர்க்க உயிர்நிலை உயர்ந்த சக்திகளை பெறுகின்றது. அந்நிலையில் உயர்ந்த சுவாசங்களை அடிக்கடி நாம் எடுக்க 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 நம் உயிரணுவிற்கு உயர்ந்த ஊட்ட சக்தியாக, அது உயர்ந்த ஆற்றலாக அது கிடைக்கப் பெறுகிறது. அது தியானத்தினுடைய நோக்கமே இதுதானப்பா, உயிரணுவுக்கு நாம் ஊட்டம் கொடுக்க வேண்டும், உயிர் சக்திக்கு நாம் மெருகு ஏற்ற வேண்டும். ஆக நாம் அந்த உயிருக்கு நாம் பெற்ற சக்தி ஆத்மாவிற்கு ஊட்டம் அளிப்பதால் பிற தீமையான அணுக்களோ, தீமையான செயல்களோ, தீமையான சொல்களோ நம்மையும் அணுகாது, நம்மிடம் இருந்து அது வராதப்பா. அது தியானத்தினுடைய நோக்கமே. எனக்கு தெரிந்தவரையில் எனக்குள் அந்த ஈசன் இருக்கின்றான், ஆண்டவன் இருக்கின்றான், தெய்வம் இருக்கின்றான் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதை உணர்ந்து கொண்டு அந்த உயிரான ஈசனுக்கு நாம் எடுக்கக்கூடிய உயர்ந்த உணவின் ஆற்றலே தியானத்தின் நோக்கமப்பா என்று இதில் சுட்டி காட்டுகின்றார். ஆக இதில் இன்னும் ஒருபடி மேலே இந்த தியானத்தின் வலுவை சுட்டி காட்டுவதற்காக 1000 அணுகுண்டுகளை போட்டாலும் அதில் பாதாளத்தில் நம்மை அடைத்து வைத்திருந்தாலும் கூட நம் சுவாச நிலை உயிரோடு ஒன்றி அந்த உயர்ந்த சக்திகளை ஊட்டச்சக்தியாக நாம் பெற்றிருக்கும் பொழுது எந்த தீய சக்திகளை நம்மை வந்து அண்டாதப்பா, தாக்கிட முடியாதப்பா. அந்த நிலையை பெறுவதற்குத்தானப்பா இந்த பாட நிலையை நான் கொடுக்கின்றேன் என்று நமக்கு மிக மிக உயர்ந்த சக்தியை, நாம் எடுக்க வேண்டிய உயர்ந்த நிலையை நாம் எடுக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்டு எடுக்க வேண்டிய சக்தி இதில் உணர்த்துகின்றார். ஆக ஒவ்வொருவரும் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு அது உருவமில்லாத ஆண்டவனை, அதாவது நாம் ஆண்டவன் இந்த ரூபத்திலே தான் இருக்கின்றான், இப்படித்தான் இருக்கின்றானா, எப்படி இருப்பான் என்று அதை வைத்துக்கொண்டு பல மந்திரங்களை இதையெல்லாம் சொல்லி காலத்தை கடத்திடாமல் உன் புருவமத்தில் இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசனை ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை நுகர்ந்து அதன் வழியிலே அதை நுகர்ந்து வழிப்படுத்தும் நிலையாக உண்மை நிலைகளை ஞானத்தின் வழியிலே கடைபிடித்து கூட்டமைப்பாக தியானம் இருந்து
அந்த உயர்ந்த உணர்வுகளை, அதில் பெறக்கூடிய பேருண்மைகளை, உன்னதமான சக்திகளை, அதில் தெளிந்த நிலைகளை மக்களுக்கும் இதை எடுத்துக்காட்டி அவர்களையும் இந்த நிலையில் அழைத்து வந்து அவர்களுக்கு இதை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய சக்தியை, ஆண்டவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா. ஆக நாம் ஜெபிக்கும் பொழுது சித்தர்களின் நிலை மட்டுமல்ல, எல்லோருமே ஒருமித்த நிலையில் தியானிக்கும் பொழுது ஒருவர் பெற்ற சக்தியை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது எல்லோருக்கும் அது கிடைக்கும் பாக்கியமாக வருகின்றதப்பா. ஆனால் அதே சமயத்தில் ஆரம்ப நிலையில் நமக்கு ஒரு குரு வேண்டுமல்லவா? அந்த குருவின் நிலையை நாம் எங்கிருந்து தியானம் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய நினைவு அந்த குருவின் பால் செல்லும் பொழுது, நாம் குருவை நினைத்தால், குருவை எண்ணி ஏங்கினால், அங்கே குரு நம்முடைய எண்ணத்திற்கு அவரும் நினைவாற்றலை செலுத்தி அவர் நமக்கு ஆசி கொடுக்கின்றாரப்பா. நீ நினைக்கும் பொழுது குருவும் உன்னை நினைக்கின்றார். அதற்கு உதாரணமும் சொல்லுகின்றார். நாம் வீட்டில் இருக்கும் பொழுது, விக்கல் எடுக்கும் பொழுது யாரோ நம்மை நினைக்கிறார்கள் என்று எண்ணுகின்றோம். ஆனால் நாம் யாரை நினைத்து இன்னார்தான் நம்மை நினைக்கின்றார் என்று நாம் எண்ணி அவரும் அந்த நேரத்தில் நம்மை நினைக்கின்றார் என்று ஒருமித்த நிலை வந்தால் அந்த விக்கல் நின்று விடுகின்றது. அதுபோலதான் நாம் தியான நிலையில் இருக்கும் பொழுது குருவாக நாம் யாரை ஏற்றுக்கொண்டோமோ அவர்களுக்கும் இந்த நிலை தெரிந்து அவருடைய பரிபூர்ண ஆசியை பெறுகின்றோம். குருவினுடைய அருளை நாம் பெறக்கூடிய வாய்ப்பாக இதை நமக்கு இந்த பதிவு செய்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றிய நிலையாக சுவாச நிலையிலே உன்னதமான சக்திகளை பெருங்களப்பா. உங்கள் தியானத்திலே அந்த ஈஸ்வரன் உங்களுக்கு உயர்ந்த நறுமணங்களை அளித்திடுவார், உயர்ந்த சக்திகளை அளித்திடுவார். ஆத்மாவிற்கு நல்ல மனங்களை அளிக்கத்தான் உங்களுக்கு இந்த உபதேசமே கொடுக்கின்றேனப்பா என்று குருவையும் நாம் தியானிக்க வேண்டிய முறைகளையும், தியானத்திலும் பெறக்கூடிய உன்னதமான சக்திகளையும், தியானம் எதற்காக நாம் செய்கிறோம் என்பதையும் பரிபூர்ணமாக ஈஸ்வர பற்றுகளை நமக்கு தெளிவாக்கி கொண்டு வருகின்றார்கள்.